ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாடுங்கிறது நமக்கு ஏன் தேவைப்படுது, அடுத்து இந்த பாடுன்னு சொல்லும்போது கியூபர்நெட்டஸில் நம்ம என்ன மீன் பண்ணுறோம், அப்புறம் இந்த பாடுக்கான லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டாக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளாயபிள் அட்டாமிக் யூனிட் அப்படின்னு சொன்னோம்னா கண்டெய்னர்ஸ் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்ம பில்டு பண்ணோம். ஸோ பில்டு பண்ணப்போ ஒரு பைனரி நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த பைனரியை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இமேஜை வச்சு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி இந்த இமேஜை வச்சு நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம். அப்படின்னா இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது டாக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளாயபிள் அட்டாமிக் யூனிட். இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இல்லை இந்த கண்டெய்னர்ஸை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது, இந்த கண்டெய்னருக்கு நிறைய ரீப்ளிகாஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம டாக்கர்லேயே செய்ய முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டாக்கரில் வந்து டாக்கர் ஸ்வாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனால் இந்த டாக்கர் ஸ்வாமுங்கிறத அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டான ஒன்று கிடையாது. அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் நமக்கு கியூபர்நெட்டஸ் வருது. இப்போ கியூபர்நெட்டஸை பொறுத்த வரைக்கும் கியூபர்நெட்டஸில் அட்டாமிக் யூனிட் ஆஃப் டிப்ளாயபிள் காம்பனண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பாட். ஓகேங்களா? ஸோ கியூபர்நெட்டஸில் எல்லா டிப்ளாய்மெண்ட்டும் ஒரு பாட் அப்படிங்கிற கான்செப்ட் வழியாக தான் நடக்குது. இப்போ பாடுங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? இப்போ பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லோடு ஏற்றுறதுக்கான வண்டிலாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த லோடு ஏற்றுற வண்டியில் எப்படி இருக்கும்? ஒரு வண்டி இருக்கு. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸஸை இந்த வெஹிக்கிள் என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இல்லைங்களா? அல்லது இந்த வண்டி வந்து இந்த பாக்ஸஸ் கண்டெய்னர்ஸை ஹோல்டு பண்ணுது. ஸோ இதே தான் நம்ம வந்து பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த பாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர்ஸை வச்சுருப்போம். ஸோ இந்த பாடுங்கிறது ஒரு ரேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உள்ள சாக்லேட் இருக்கு, அந்த சாக்லேட்டுக்கு மேலே ஒரு கவர் இருக்கு இல்லைங்களா, ரேப்பர். அந்த மாதிரி இந்த உள்ள இருக்கிற சாக்லேட் தான் கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னருக்கு மேலே இருக்கிற அந்த சாக்லேட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கவர், இதை ரெண்டையுமே சேர்த்து சொல்லும்போது நம்ம பாட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாடுங்கிற கான்செப்ட் நமக்கு ஏன் தேவைப்படுது? டைரக்டாவே நம்ம கண்டெய்னரையே நம்ம கியூபர்நெட்டஸில் யூஸ் பண்ணிக்க முடியாதா? ஏன் நமக்கு பாடுன்னு ஒன்று தேவைப்படுது? இப்போ ஒரு சினாரியோவை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ரொமீத்தியஸ் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு இமேஜாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரொமீத்தியஸ் கூட ஒரு எக்ஸ்போர்ட்டர் அல்லது ஒரு ஏஜென்ட்டை நான் ரன் பண்ணணும். ஸோ இந்த ஏஜென்ட்டை என்ன பண்ணணும்னா வெளியில் ஓடுற ஒரு சர்வர் அதனுடைய டேட்டா எல்லாத்தையும் கேதர் பண்ணி இந்த ப்ரொமீத்தியஸ் டேட்டா பேஸ்க்குள்ளார அதனுடைய டேட்டாவை ஃபீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரொமீத்தியஸ் டேட்டா பேஸ் அது கூட ஒரு ஏஜென்ட் ஓடணும். ஸோ இந்த ஏஜென்ட் வந்து எக்ஸ்டர்னல்லேருந்து டேட்டாவெல்லாம் ரிசீவ் பண்ணி இந்த ப்ரொமீத்தியஸ் டேட்டா பேஸ்க்குள்ளே புஷ் பண்ணணும். இப்போ இதை எப்படி நம்ம டாக்கரில் அச்சீவ் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 காம்பனண்ட் இருக்கு இல்லைங்களா? ஒன்று ப்ரொமீத்தியஸ் டேட்டா பேஸுங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஏஜென்ட் இருக்கு. இப்போ நான் இதை வந்து டாக்கரில் அச்சீவ் பண்ணணுன்னா நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி, ஸோ அந்த டாக்கர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ரொமீத்தியஸ் டேட்டா பேஸை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஏஜென்ட்டை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது ரெண்டையுமே சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் டாக்கரில் எப்படி மல்டிபிள் கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ பாருங்க இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது ரெண்டுமே கப்புள் ஆயிடுது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸ் டேட்டா பேஸும் ப்ரொமீத்தியஸ் உடைய ஏஜென்ட் இது ரெண்டுமே கப்புள் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒருவேளை நாளைக்கு நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் டாக்கர் ஃபைலில் நான் கை வைக்க வேண்டி வரும். ஸோ அந்த டாக்கர் ஃபைலில் இருக்கிற அந்த 2 காம்பனண்ட்டுமே அதில் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு அப்ரோச்.
இதோடைய செகண்ட் அப்ரோச் தான் பார்த்தீங்கன்னா பார்க் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் பார்க் அப்படின்னு சொல்லும்போது அது குபர்நெட்டிஸ் உடைய பழைய பேரு. ஸோ அதை வந்து கூகுள் தான் ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த பார்க் அப்ரோச்சில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ரொமீத்தியஸ் டேட்டாபேஸ் அது ஒரு தனி இமேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏஜென்ட் வந்து ஒரு தனி இமேஜ். இப்போ பாருங்க கிளீனாக 2 இமேஜ் தனித்தனியாக இருக்கு. இப்போ இந்த 2 இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கண்டெய்னருமே ஒரு பாடுக்குள்ளே வந்துடுது. ஸோ மல்டி கண்டெய்னர் பாட்ஸ் வந்து உருவாகுது. ஆனால் இந்த சினாரியோவை நம்ம டாக்கரில் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே பார்த்தபடி ஒரே டாக்கர் ஃபைலில் இந்த 2 காம்போனண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்ரோச் 2 பார்த்தீங்கன்னா மோர் கிளீனர் அப்ரோச். இதில் வந்து இமேஜஸ் வந்து மிக்ஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா ப்ரொமித்தியஸ் டேட்டாபேஸுக்குன்னு ஒன்று தனியாக ஓடுது, அதோடைய ஏஜென்ட்டுங்கிறது தனியாக ஓட போகுது. ஸோ இது ரெண்டையுமே ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து லோட் பண்ணுறோம், ஒரு வெஹிக்கிளில் லோட் பண்ண போகிறோம். அந்த வெஹிக்கிள் தான் பாட். ஓகேங்களா? ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்ன கேள்வின்னா, சரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி 2 கண்டெய்னர்லாம் இல்லை, என்கிட்ட வந்து ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு பாடு தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு அங்கே குபர்நெட்டிஸ் டாக்குமெண்டேஷன்ல கொடுத்துருக்கிற ஆன்சர் பாருங்களேன். இன் குபர்நெட்டிஸ் இட் இஸ் கால்ட் அ பாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குபர்நெட்டிஸ் regularizes things and always runs an application container inside a top level pod even if the pod contains a single container. அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருந்தாலும் அதை பாட்ல தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை குபர்நெட்டிஸ் ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? முன்னாடி பார்த்ததுல ஒரு ப்ரொமித்தியஸ் டேட்டாபேஸ், அதுக்கான ஒரு ஏஜென்ட் ஓடுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கண்டெய்னர் பார்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து சைட் கார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே கவனிக்கிற முக்கிய கான்செப்ட் என்னன்னா, குபர்நெட்டிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பாட், அட்டாமிக் யூனிட் வந்து பாட். அந்த பாடுக்குள்ளே தான் கண்டெய்னர் இருக்கும். அது சிங்கிள் கண்டெய்னராக இருந்தாலும் சரி, மல்டி கண்டெய்னராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு ஒரு பாடு வந்து தேவைப்படுது. இப்போ இந்த பாடு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் குபர்நெட்டிஸில்? ஒரு 3 ஸ்டெப் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷனை பேக்கேஜ் பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷனை இமேஜாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் 1. அடுத்தது இந்த அப்ளிகேஷன் வந்து தான் ஒரு கண்டெய்னராக கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா? இது நம்ம தெரிஞ்ச விஷயம். அடுத்தது இந்த கண்டெய்னரை ஒரு பாடுக்குள்ள நான் வந்து ரேப் பண்ண போறேன். இதுதான் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது. மூணாவதா நம்ம இதுக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைல் எழுதுவோம். இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல் வந்து பாடுக்குன்னு நம்ம எழுதலாம், இல்லாட்டி டிப்ளாய்மெண்ட்டுக்குன்னு எழுதலாம், சர்வீஸுக்குன்னு எழுதலாம். இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாட் ஸ்பெக் அல்லது ஒரு டிப்ளாய்மெண்ட் ஸ்பெக் யாமலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மல்டிபிள் பாட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். வெறுமனே ஒரு பாட் ஸ்பெக் யாமல் எழுதணும்னா ஒரு பாட் கிரியேட் பண்ணலாம். ஆனால் நம்ம டிப்ளாய்மெண்ட் யாமல் எழுதும்போது மல்டிபிள் பாட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு பாடோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பாடை கிரியேட் பண்ணும்போது அந்த பாடு வந்து என்கவுண்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேர் வந்து பெண்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த பெண்டிங் ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்னா, குபர்நெட்டிஸ் ஏபிஐ வந்து இந்த மாதிரி ஒரு பாட் கிரியேஷனுக்கான ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு அல்லது அக்செப்ட் பண்ணிருச்சு. ஆனால் அதை வந்து எந்த விஎம் அல்லது எந்த நோடில் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணலை. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் பெண்டிங் ஸ்டேஜ். அப்படின்னா பெண்டிங் ஸ்டேஜ்னா குபர்நெட்டிஸ் ஏபிஐ கண்டுபிடிச்சிருச்சு, ஓகே ஒரு பாட் கிரியேஷனுக்கான ரெக்வெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குபர்நெட்டிஸில் இருக்கிற ஸ்கெடியூலர் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணலன்னா இந்த பாடை எந்த விஎம் அல்லது எந்த நோடில் இதை டிப்ளாய் பண்ணணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணல. இந்த ஸ்டேஜ் தான் பெண்டிங் ஸ்டேஜ். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஸோ இந்த ஸ்டேஜுடைய மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ஸ்கெடியூலர் வந்து ஒரு விஎம்ஐ ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. இப்போ
அங்க வந்து அந்த பாட கிரியேட் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த கிரியேட்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு இமேஜை வந்து நமக்கு புல் பண்ணுறது, இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த கிரியேட்டிங் ஸ்டேஜில் தான் நடக்குது. ஸோ கிரியேட்டிங் ஸ்டேஜில் விஎம் வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, அல்லது எந்த நோடில் டிப்ளாய் பண்ணுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. இப்போ இமேஜ் கிரியேஷன் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதான் வந்து கிரியேட்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டில் அடுத்தது வரும் கிரியேட்டிங்க்கு அப்புறம். ஸோ இந்த ஸ்டேட்டுடைய மீனிங் என்னன்னா, இப்போ அந்த கண்டெய்னர்ஸை ரன் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணுது. இப்போ கண்டெய்னரை ரன் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகலாம், இல்லாட்டி அந்த கண்டெய்னர் வந்து ஃபெயில் ஆகலாம். ஓகேங்களா? ஒருவேளை ஃபெயில் ஆகுது, ஒருவேளை கிராஷ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்னா Kubernetes வந்து ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்னா கிராஷ் பேக் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டேட்டுடைய மீனிங் என்னன்னா, நான் வந்து இந்த கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் இது கிராஷ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுற ஸ்டேட்டு தான் இந்த கிராஷ் பேக் ஆஃப் ஸ்டேட். இப்போ நம்ம இதுல இன்னொரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் உங்களுடைய பாட் வந்து பெண்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்லேயே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த பெண்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா Kubernetes API வந்து ஒரு பாடை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணணுங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்துருச்சு, ஒரு நோடுக்காக தேடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நோடுமே வந்து ஃபுல்லா இருக்கு, அல்லது எந்த ரிசோர்ஸுமே நமக்கு அவைலபிளா இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்லேயே ஸ்டக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? நம்ம ஒருவேளை அடிஷ்னல் நோட்ஸ் வந்து அந்த கிளஸ்டரில் ஆட் பண்ணணும். இந்த கிளஸ்டரை ஸ்கேல் பண்ண வேண்டியிருக்கும். இல்லாட்டி ஏதாவது தேவையில்லாத ஒர்க் லோடு அதில் ஓடிட்டு இருக்கு, பார்ட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்குன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்கும். அப்போ தான் அது பெண்டிங் ஸ்டேட்டை விட்டு அது தாண்டி வரும். ஓகேங்களா? இப்போ பெண்டிங் ஸ்டேட்னா ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லை, அது பெண்டிங்லேயே வந்து ஸ்டக் ஆகி நிற்குதுன்னா ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த கிரியேட்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எப்போ நடக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஒரு இமேஜ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், அந்த இமேஜ் நேமில் உண்மையிலேயே ஒரு இமேஜே கிடையாது. அப்போ அது என்ன பண்ணணும்னா இமேஜை தேடி பார்க்கும்போது அதுக்கு 404 எரர் அடிக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. அது என்ன பண்ணுதுன்னா இமேஜை தேடிக்கிட்டே இருக்கு, இமேஜே கிடைக்கல. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் அது என்ன பண்ணுதுன்னா கிரியேட்டிங்லேயே நிற்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நோடெல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் அந்த இமேஜ் இல்லாதனால அதால் ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுடைய பாட் வந்து கிரியேட்டிங்லேயே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ இந்த பாட் சம்மந்தமாக இன்னும் ஒரு பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிட் கண்டெய்னர் அப்படின்னு நம்மளால் ஒரு கண்டெய்னரை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ பாடுக்குள்ளார. ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்மக்கிட்ட நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னர் ஃபஸ்ட் இந்த கண்டெய்னர் ஓடி ஆகணும், இது ஓடுனதுக்கு அப்புறம் தான் மற்ற கண்டெய்னர்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சினாரியஸ் வரும்போது இந்த இனிட் கண்டெய்னர் கான்செப்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். டாக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாமிக் யூனிட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்னா கண்டெய்னர். ஆனால் Kubernetes-ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாமிக் யூனிட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு பாட். பாட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை பேக்கேஜ் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். இந்த கண்டெய்னரை நம்ம ஒரு பாடில் ரேப் பண்ணுவோம். அடுத்தது இந்த பாடை டிப்ளாய் பண்ணுறதுக்கு பாட்ஸ்மெக் ஃபைல், ஒருவேளை நம்ம மல்டிபிள் பாட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பார்த்தோம். பெண்டிங் ஸ்டேஜ்னா பார்த்தோம், கிரியேட்டிங் ஸ்டேஜ், ரன்னிங் ஸ்டேஜ், கிராஷ் பேக் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் உடைய மீனிங்ஸ் பார்த்தோம். அப்புறம் எந்த சூழ்நிலையில் பெண்டிங் ஸ்டேஜ்லேயே ஸ்டக் ஆகி நிற்கும் அல்லது கிரியேட்டிங் ஸ்டேஜ்லேயே ஸ்டக் ஆகி நிற்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.